ஸ்ரீராம பகவானின் பூவுலக வாழ்வு முடிவுக்கு வந்த நிகழ்வு புராணங்களின்படி மறைவு அல்லது மரணம் என்று கருதப்படுவதில்லை. இது அவரது அவதார நோக்கம் நிறைவேறிய பின் நிகழ்ந்த மகாபிரஸ்தானம் அல்லது ஜல சமாதி என்று அழைக்கப்படுகிறது. இராமாயணத்தின் உத்தர காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி இந்த நிகழ்வின் முக்கிய அம்சங்கள் இதோ. ஜல சமாதி. லக்ஷ்மணன் மறைந்த பிறகு தனது அவதார நோக்கம் முடிந்துவிட்டதை உணர்ந்த ஸ்ரீராமர் அயோத்தியின் சரையு நதியில் இறங்கி ஜல சமாதி அடைந்தார். அவர் ஆற்றில் இறங்கியவுடன் தனது மானுட உடலை துறந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுய உருவத்தைப் பெற்று வைகுண்டம் சென்றதாக கூறப்படுகிறது. யமன், காலதேவன் ஒரு முனிவர் வடிவில் வந்து ஸ்ரீராமரின் பூமியில் தங்கும் காலம் முடிந்துவிட்டதை நினைவூட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீராமர் வைகுண்டம் செல்ல முடிவெடுத்த போது அயோத்தி மக்களும் பிற உயிரினங்களும் அவரை பின்தொடர்ந்து சரையு நதியில் இறங்கி முக்தி பெற்றனர். ஸ்ரீராமர் சுமார் 11,000 ஆண்டுகள் தர்மத்தின்படி ஆட்சி புரிந்ததாக வால்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.